மத்த வண்டியில இல்லாதது இல்ல அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் அப்படி கேளு. யூனிக்கான ஐட்டம் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர்னா ரேஜெட்டார் தான் இருக்குங்க. மாஸ்டர் புல்லட் பாண்டி. பாண்டி வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான வீடியோ பார்க்க போறோம். ஏன்னா இந்த லைஃப்லயே வந்து முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. ஏன்னா இந்த வண்டி என்னுடன் ஒரு 5 வருட காலமா போராடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வண்டிக்கு வந்து விடுதலை அடைக்க போறேன். என்னால முடியல, ஏன்னா இன்னொரு வண்டியை வாங்க போறேன். அந்த வண்டி தான் வாங்க போறோம். அதை தான் ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு காட்ட போறேன். என்ன பைக் வாங்குறேன், எங்க வாங்குறேன், என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, அந்த வண்டி எப்படி இருக்கு, ஷோரூம்ல போய் புதுசா வாங்க போறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு புதுசு. அதனால வந்து அதை உங்களுக்கு காட்ட போறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, பேசலாம். இப்போ வந்து ஷோரூமை நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். எதுன்னா அதுதான் ஷோரூம். அங்க இருக்கு, நம்ம இப்படி போக முடியாது, அதனால சுற்றி போனோம். பாத்தீங்கன்னா இந்த அவினாசி லிங்கம் காலேஜ் பக்கத்துல இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோடு யூ டர்ன் அடிச்சு அப்படியே இந்த வழியா வரலாம். நான் இருந்த ரேஞ்சுக்கு இதோ பென்ஸ் ஷோரூம்ல போய் கார் எடுத்துருக்கணும். ஆனா பாருங்க, இப்ப பைக் இருக்கிறேன். நேரம் சரியில்லைங்க. பட் இப்போதைக்கு நான் பைக்காச்சும் வாங்குறேனே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். பாருங்க, ஒரு நாள் டே ஹோண்டா ஷோரூம்ல நான் கார் எடுக்க தான் போறேன். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து பைக் எடுக்க போறோம். ஷோரூம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷோரூம் வந்துட்டோம். என்ன பைக்குன்னு சொல்ல மாட்டேன், காட்டுறேன் வாங்க. பாருங்க, லைனா பைக் செட்டிங்களா சைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து வண்டி எக்ஸோரூமுக்கான இன்வாய்ஸ் காட்டினேன். இது வந்து எந்த சர்வீஸ் மொத்தம் 5 இன்சூரன்ஸ். எனக்கு கவர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் 5 இன்சூரன்ஸ். நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிளேட் வந்து கால் பண்ணா கேம் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பிளேட் வர வரைக்கும் இந்த காட்டி நான் பாக்குறேன். ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீடியோ காட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதனால நாங்கள் காட்ட மாட்டோம். சிரிக்கிறாங்க, அதையும் காட்ட மாட்டோம். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இல்லை வழி. அவங்க வீடியோல வரமாட்டாங்களாம். அந்த அண்ணா சொல்றாரு உங்களை காட்டுங்க. அவங்க சொல்லிட்டாங்க காட்டக்கூடாதுன்னு, அதனால நாங்க காட்ட மாட்டோம். யாரும் ஆனா வாங்க இவரை காட்டலாம். இவரு தான் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாரு. ஆனா உங்க பேருனா? ராம். சொல்லுங்க. நான் வந்து எல்லாமே முடிஞ்சானா பிஸி ஆயிட்டாங்க. ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா இந்த வண்டி இதுதான். பாத்தீங்கன்னா இது யமஹா என்ன மாடல்னா ரேஜெட்டார் ஸ்ட்ரீட் ராலி. இது 125 cc வரும் ப்ரோ. ஓகேண்ணா. இதுல வந்து என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம்? இது முக்கியமான ஸ்பெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து எல்லா வண்டி மாதிரியும் இருக்காது. எல்லா வண்டியிலும் உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் வரும், இதுக்கு செல்ஃப் மோட்டர் வராது. இதுக்கு வந்து எஸ்எம்ஜி மோட்டர் மூலியமா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படி ஸ்டார்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா பெட்ரோல் உங்களை எடுத்துக்காது. சோ அதனால வந்துட்டு அதிகமா கன்சியூம் பண்ணாது. சோ எலக்ட்ரிக்ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாது. சோ அதனால உங்களுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பவர் இனிஷியல் டார்க் வந்து பேட்டரில இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கும். அதுல எடுக்கிறதுனால என்ன ஆகுனா பெட்ரோல் அதுலயும் பெருசா எடுத்துக்காது. சோ அதனால வந்து இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து மைலேஜ் வந்து எவ்வளவு? ஆனா இப்போ வந்து கஸ்டமர் ரெக்கமெண்ட் படி பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் 40 தான் கிடைக்கும், 45 தான் கிடைக்கும் அப்படின்பாங்க. கேள்விப்பட்டேன் நானும். பட் ஆனா வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 50ல இருந்து 55 வரைக்கும் கிடைக்குது. லாங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா 60ல இருந்து 70 கிடைக்கும். நாங்க கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் படி நாங்க அந்த டேட்டா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 60 வரைக்கும் நல்ல மைலேஜ் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்றீங்க? ஆமா, நாங்க சொல்றதை விட கஸ்டமர் சொல்றது தான். அந்த கஸ்டமர் சொல்ற ரிவ்யூ தான் அந்த மைலேஜ். வேற எதுவும் இதுல வந்து எக்ஸ்ட்ரா மத்த வண்டியில இல்லாதது இல்ல அப்படின்னு ஏதாவது விஷயங்கள்? அதான் அந்த ஹைபிரிட் டெக்னாலஜி. இந்த யூனிக்கான ஐட்டம் அதுதான். இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர்னா ரேஜெட்டார் தான். இந்த யமஹால வந்துட்டு. ஆமா. ஓகே, இதோட பிரைஸ் வந்து என்ன வருது? இது ஆன் ரோட் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,12,000 ரூபாய் வருது. அது போக பாத்தீங்கன்னா இதுக்கு கேஷ்பேக் ஆஃபர் போக தான் இந்த ரேட்டு. பழையோட பிரைஸ் எடுத்தீங்கன்னா 1,31,000 ரூபாய் வருது. இப்ப கரண்ட் படி கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 1,29 இருந்தது, அதுல கால்குலேட் பண்ணி 1,11 வந்துச்சு. இப்போ 1,12 தான் வண்டியோட ரேட்டு. இப்பதான் இது ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கு. ராம் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்க வண்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை, வண்டி பற்றி விசாரிக்கிறதுக்காகவே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ வந்து வண்டியை வாங்கியாச்சு, சாவி வாங்கியாச்சு, ஓட்டி பார்க்க போறோம். லீவு தானா?
சரி ஒரு 2 நாள் லீவ் இருக்கா, நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் தான், அதனால சரி இப்போ பார்த்துட்டு போயிடலாம். பாத்தீங்கன்னா பாஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், அதுவும் நாங்க வண்டி எடுக்கிற டயத்துல பார்த்து வந்திருக்கான், அதுதான் ஸ்பெஷல். நெக்ஸ்ட் கூட தான் வந்தது. ஓகே. வேலையெல்லாம் எப்படி போகுது இருக்கு? வேலையெல்லாம் சிறப்பா நல்லா போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப். இப்போ வந்து இவர் சாதாரண ஆள் இல்ல, இவர் ஐ அம் கவர்மெண்ட் சர்வன்டா போடா புண்ணாக்கு. இந்த பா அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு அந்த லெவல்ல இருக்காரு பாஸ். வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஒரு மாசம் ஆச்சுங்களா? இல்ல நான் ஒரு 20 நாள் தான் இருக்கு. 20 நாள் தான் இருக்கு, இன்னும் ஒரு 10 days இருக்கு. 10 days. இப்போ 2 days லீவா? இப்போ 2 days லீவுண்ணா. லீவா? சரி ஓகே. சரி, அவர் ஹெல்மெட் வாங்கிட்டு வரட்டும். அது வரையும் வந்துட்டு இன்னும் என்னென்ன கேஸ்னா பாத்தீங்கன்னா வந்து என்னடா கண்டென்ட் ஃபில்அப் பண்றதுக்கு ஆள் இல்லையேன்னு என்ன வச்சு கரெக்டா வந்து இவன் வந்து கண்டென்ட் ஃபில் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். சரி பாஸ், அரசு வேலை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அரசு வேலை நல்லா தானே இருக்கு. அரசு வேலை நல்லா தானே இருக்கு. அங்க நான் சொந்த ஊர்லயே வேலை நல்லா தான் இருக்கு. ஒரே வாரத்துல பதில் சொல்றீங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எல்லாருக்கும் சிறப்பா இருக்கு, அதனால வேற சொல்ல தோணல. அதனால சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்குன்னு சொல்லி முடிச்சுறாரு. ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கிட்டோம், இந்த புக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து வண்டியை ஓட்டி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா வந்து 9 கிலோமீட்டர் எப்படி வரும் ஓட்டி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே, 9 கிலோமீட்டர் நமக்கு தந்திருக்காங்க. அதாவது டிரைவ்லாம் செக் பண்ணி வந்து 2 காட்டுது, 2 கோடு காட்டுதுன்னா 2 லிட்டர்னு அர்த்தம். இல்லை 2 லிட்டர் போட்டானுங்களா என்னன்னு தெரில. சரி ஓகே, போட்டிருக்காங்க. வந்து நம்ம வந்து காய்ஸ், இது செம்மையா இருக்கு காய்ஸ். செதற விடுறான், பதற விடுறான், அருமையா இருக்கு காய்ஸ். என்ன ஸ்மூத்து, புது வண்டி தான், அங்க சரியான ஸ்மூத் வர்ற மாதிரி இருக்கு. ஓ மை காட், எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லைங்க. என் கால்ல டீ வச்சா கீழே விழுகாது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, விழுந்துடும். பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஷேக்கு மூமெண்ட்டு அந்த வைப்ரேஷன் வந்து எதுவுமே தெரியலங்க. இந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த வண்டி. சரி இருங்க, வீடு வரை ஓட்டி பார்த்துட்டு ஃபுல்லா சொல்றேன். நல்லா பிக்கப்பும் நல்லா இருக்கு, ரைஸ் பண்ணாலும் நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஓகே, சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கே காய்ஸ். இது ஓகே, முன்னாடி ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இப்படி காலை கூட விட்டு பார்க்கலாம். ஓகே, கால் வலிச்சுன்னா நம்ம வந்து காலை இங்கே வைக்கணும்னு இல்லை, சமணங்கால் போட்டு கூட இங்கே இப்படி கூட வச்சுக்கலாம். சமணங்கால் போட்டுக்கிட்டே ஓட்டலாம் வண்டியை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்த வண்டியில. பாருங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம பாட்டுங்க நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு 30ல போறப்பையும் ஸ்மூத்தா இருக்குங்க. ஸ்பீட் பிரேக்கர்ல ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அதான் சூப்பரா இருக்குங்க வண்டி. 30 வரையும் போயாச்சு, 30 வரையுமே எந்த வைப்ரேஷனுமே இல்லை. இப்போ வந்து நான் வந்து 40ல போறேன் பாசு. இப்போ வந்து 40ல போறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. அடுத்து 50ல போறேன் பாருங்க. காலியா இருக்கு ரோடு, அதனால நம்ம செக் பண்றப்ப ஈஸியா இருக்கு. பாருங்க எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. போடா ஸ்பீடு பிரேக்கர் வேற போட்டு வச்சிடறானுங்க அங்கங்க, அம்மா நேரம் தெரியாம. நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்த டெஸ்ட் வந்து ஸ்பீட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க கர்வ் டெஸ்ட். வளைச்சு ஓட்ட போறேன் வண்டியை. ஸ்ட்ரைட்டா கோட்ல போடா. நல்லா இருக்குங்க.
புளிய குலத்தின் புலி கண்டிடும் காலை புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் புல்லட்டு பாண்டி. ஓகே, ஃபைனலா வந்து வண்டியை வந்து நம்ம எல்லா செக்கும் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா? வாங்கிட்டேன், அது வேற விஷயம். நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகே, பாத்தீங்கன்னா வந்து இந்த வண்டி தான். இந்த வண்டி ஓனரையும் வண்டியும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வண்டி ஓனர் இவர் தான், வண்டி இவரோட தான். வீடியோ போற மாதிரி தான் என் சொல்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாக்குற சொல்லி வயிறு எஞ்சி செத்து நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எனக்கு கண்டென்ட் இல்லை, என்ன பண்றது? அதுக்காக வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து நல்லா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடணும். இந்த வண்டி நீங்க வாங்கலாம்னா, உங்களுக்கு ஸ்கூட்டர் மாதிரி வேணும் அப்படின்னா, நல்லா மைலேஜ் தரணும்னா அந்த பைக் வேணும்னா நீங்க வாங்கலாம். இது ப்ரொமோஷன் இல்லை, என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபைக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, இந்த வீடியோவுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.